தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காலை முதலே பரவலாக ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருத்துறைப்பூண்டி, கட்டிமேடு, கண்கொடுத்தவனிதம், கமலாபுரம், விடயபுரம், கச்சனம், ஆலத்தம்பாடி, திருநெய்ப்பேர், மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருநெய்ப்பேர் பேருந்து நிலையம் அருகே வீட்டுக்குள் இருந்த வாகை மரம் ஒன்று பலத்த காற்றின் காரணமாக வேரோடு சாய்ந்தது. வீட்டின் காம்பவுண்டு சுவரை இடித்துக்கொண்டு திருவாரூர் திருத்துறைப்பூண்டி நெடுஞ்சாலையில் மரம் வேரோடு சாய்ந்தது. சாலையின் குறுக்கே மரம் விழுந்ததின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தொடர்ந்து மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருநெய்ப்பேர் பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்து சாலையில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்த முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் மரத்தின் கனம் அதிகமாக இருந்த காரணத்தினால் மரத்தை அப்புறப்படுத்துவது சவாலான பணியாக மாறியது. தொடர்ந்து மரம் அறுக்கும் இயந்திரத்தின் மூலம் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மரத்தை அறுத்து துண்டு துண்டாக வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்துக்கு ஏற்றவாறு சாலையை சீரமைத்தனர். இதனைத் தொடர்ந்து 2 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகு வாகனங்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்றன. என் பேர் மதன்ராஜ். திருவாரூர் மாவட்டம் திருநெய்ப்பேர் கிராமம். திருவாரூர் திருத்தம்பி ரோட்டில் ஒரு மரம் இந்த பெஞ்ச மழையினால மரம் குறுக்க விழுந்துருச்சு. குறுக்க விழுந்ததால போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்படுத்திட்டு ஆம்புலன்ஸ் கூட போக வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த செய்தி தெரிஞ்சு எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் வந்து பொதுவாக எல்லாருமே சேர்ந்து வெட்டி மரத்தை வெட்டி உரம் போட்டு இப்போ போக்குவரத்து நெரிசல் சரி பண்ணிட்டோம். இப்போ போக்குவரத்து சரியாயிடுச்சு. இதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் ஊர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் மற்றும் அந்த மின்சார வாரியத்திலேருந்து எல்லாம் வந்துருந்தாங்க. எல்லாம் சரி பண்ணிட்டு எங்கள் இளைஞர்கள் தான் எல்லாம் சரி பண்ணோம். இந்த இந்தியாவில் இப்போ இளைஞர்கள் ஒரு முன்மாதிரி இளைஞராக எங்கள் ஊர் கிராம இளைஞர்கள் இருக்கும். எங்கள் கிராம இளைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து இந்த தடவை ஒரு 5 கிலோமீட்டர் மாங்குடிக்கு அந்த வரையும், இந்த சில பார்த்தீங்கன்னா திருக்கரவாசல் பின்வாசல் அந்த வரைய ஒரு நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இருக்குங்க. அதில் 2 ஆம்புலன்ஸ் வேறு உள்ளே இருந்தது. இதில் அதனால் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் திருநெய்ப்பேர் பஸ் ஸ்டாப் அருகில் காற்று அடிக்கும் போது மழை அதிகமாக இருந்ததுனால ஒரு வாகை மரம் விழுந்து ரோடு பிளாக் ஆகிட்டு இபி லைன் கட் ஆகிட்டு உடனே நான் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எனக்கு தகவல் தெரிவித்த உடனே மின்சாரத்துறை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து பொதுமக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இளைஞர்கள் வந்திருந்தாங்க. பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு ரோடு கிளியர் பண்ணி வண்டியெலாம் ஆம்புலன்ஸ் எல்லா வண்டியும் அனுப்பிச்சு பொதுமக்கள் தான் கிளியர் பண்ணோம். இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் செஞ்சோம். இளைஞர்களுடைய முயற்சி சிறப்பாக இருந்தது. ஒத்துழைப்பு பண்ணாங்க. எங்கள் ஊராட்சியில் இருந்த இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அனைவருக்கும் ஊராட்சி முன்னாள் தலைவர்கள் முறையில் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.